நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். மூடப்பட்ட சர்க்கரை ஆலையை உடனடியாக திறக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆர்பி உதயகுமார் கோரிக்கை. மதுரை மாவட்டம் மெளங்காநல்லூர் அருகே உள்ள 15B மேட்டுப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வந்த சர்க்கரை ஆலையை திறக்க சொல்லி போராடி வரும் கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாத நிலையில் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை திறக்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் சர்க்கரை ஆலை முன்பு விவசாயிகள் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சொன்ன வாக்குறுதியை காப்பாத்து. திமுக அரசே சொன்ன வாக்குறுதியை காப்பாத்து. திமுக அரசே ஒத்தக்கடையில் சொன்ன வாக்குறுதியை காப்பாத்து. திமுக அரசே மதுரை மாநகரத்திலே பேசின வாக்குறுதியை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், விவசாயிகளுடைய பாதுகாவலர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கிற உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற அலங்காநல்லூரில் அமையப்பட்டிருக்கிற அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலைகளுடைய விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு கவன ஈர்ப்பு கோரிக்கை மனு கொடுக்கின்ற இந்த முகாமை இந்த அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையினுடைய தலைவரும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளரும் மரியாதைக்குரிய அண்ணன் ரவிச்சந்திரன் அவருடைய தலைமையில் விவசாயிகளும் தொழிலாளர்களும் அந்த கோரிக்கை மனுவினை வழங்கியிருக்கிறார்கள்.